ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்குறாங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 7-8 பல் போல் பூண்டு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டு 4 கருவேப்பிலை இலைகள் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பருப்பு எல்லாத்தையுமே இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் அரைச்சதை மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு கையில் வச்சு நல்லா தட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த சைஸில் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. லைட்டாக ஒரு ப்ரெஸ் அமுத்திட்டாலே போதும். இந்த மாதிரியே இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம இந்த மாதிரி வடையை தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து அப்போ தான் வருங்க. இப்போ இந்த வடையை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. முன்ன பின்ன நம்ம நல்லா திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வடைகள் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வடை நல்லா கலர் மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.